அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி, கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும், குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும், அல்லது வளத்தை தரும், அல்லது துயரத்தை தரும், அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும், 12 ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும், எது எது நடக்கக்கூடாது, எது எது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும், யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும், யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும், யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள், அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும், அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள், பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள், யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள், மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள், அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள். ஆக கார்த்திகை மாதம் யார் யாருக்கு 12 ராசிகளுக்கு நன்மை எது, தீமை எது, வளம் எது, பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். கார்த்திகை மாதம் குறிப்பாக 2வது ராசியாக ரிஷப ராசிக்கு பார்ப்போம். ரிஷப ராசிக்கு மிக பெரிய நட்பு இந்த உலகத்தில் இந்த மாதத்தில் மாபெரும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நட்புகள் அற்புதமாக கிடைக்கும். ஏன், அரசாங்கத்திற்காக, அரசு ஊழியர்களுக்காக அல்லது அரசாங்க இணையான அரசியல்வாதிகளின் தொடர்பும் சித்தர்களின் அனுகிரகமும் மிக அற்புதமாக கிடைக்கும். இவர்கள் மலை சார்ந்த, குறிப்பாக ஐயப்பன் கோயில்களுக்கு மிக சிறப்பாக மாலையிட்டு இவர்கள் செல்வார்கள். அதே நேரத்தில் வேலை பளு, அதிக வேலைகள் இந்த மாதம் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையை ஒரு வேலைக்கு பல வேலை எடுத்துக்கொண்டு உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும். அதனால் ரிஷபராசி உடல் உபாதையை மிகவும் அற்புதமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். வேலையை எப்படி கவனிக்கிறீர்களோ அதுபோல உடலையும் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேலை பளு இருக்கும். ஆதலால் அவர்களுக்கு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் உணவினை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். இந்த மாதம் அளவுக்கு மீறிய உணவுகளும் அல்லது அளவு சத்து குறைவான உணவுகளையும் குறிப்பாக எடுத்துங்க. 3 வேளை சாப்பிட வேண்டியது ஒரு வேளை சாப்பிட்டா என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த ஒரு வேளை சத்தில்லாத உணவு சாப்பிட்டா என்ன பண்ண முடியும்? ஆக ரிஷபராசிக்காரர்கள் உணவில் கட்டுப்பாடு அவசியம். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அவசியம். அதே நேரத்தில் தந்தை, அதாவது ரிஷபராசிக்கு பாருங்க, தொழில் ரீதியான தர்ம கர்மாதிபதி யோகம் மிக அற்புதமாக கிடைக்கும். அரசாங்க விருதோ அல்லது வீட்டினுடைய மூத்த பிள்ளைகளாலும், மாமனார் மாமியார் இவர்களால் இவர்கள் தொழிலில் ஒரு உச்ச நிலையை அடைவார்கள். குறிப்பாக பெண்கள் கோலோச்சுவார்கள். உதாரணம், வீட்டிற்கு வந்த மருமகளோ அல்லது நம்முடைய மகள் வெளி வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த வீட்டில் என்னுடைய மருமகளும் என்னுடைய மகளும், ஆக பெண்களுக்கு உண்டான மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் பெண்களின் நிலை, தலை மதிப்பு, மரியாதை அத்தனையுமே உயர்ந்து நிற்கும். ஆக ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வீட்டில் எந்த வேலை செய்தாலும், ஒவ்வொருவருடைய வீட்டில் எந்த வேலை செய்தாலும் பெண்களை முன்னிறுத்தி செய்து பாருங்கள், மிக சிறப்பான அந்தஸ்தை கண்டிப்பாக அடைவீர்கள். ஆக ரிஷபம் என்றால் தெய்வத்தின் வரம், ரிஷபம் என்றால் குருவின் ஆசி, ரிஷபம் என்றால் குழந்தைகளுடைய மேம்பாக்கு, அதாவது மேம்பான நிலை. கார்த்திகை மாசத்தில் குழந்தைகளால் மேன்மை அடைய வேண்டும், மேன்மை அடைவீர்கள் என்பதை மிக சிறப்புடன் எடுத்து கூறியுள்ளோம். ஆக ரிஷபராசிக்காரர்கள் குழந்தைகளால் வளம், அதுவும் பெண் குழந்தைகளால் பெரும் வளம். நன்றி, நமஸ்காரம்.